கூத்தாடிங்கிற வார்த்தை இப்போ இல்லை, இது காலங்காலமாக கேட்டுதான் இருக்கோம். ஆனால் ஆண்டுகிட்டு தான் இருப்போம். கலைஞர் முதல்ல கூத்தாடி, நாடகத்தில் முதல்ல பெண் வேஷம் போட்டார். எம்ஜிஆர் கூத்தாடி தான். நாங்கள் கூத்தாடி பெருமையாக சொல்லுவோம். நாங்கள் ஏன்னா நான் நல்லது சொல்லிக்கிருக்கோம். எம்ஜிஆர் சொல்ல எம்ஜிஆர் எம்ஜிஆர் படம் பார்த்து எத்தனை தாய் பாசம் வந்துச்சு. எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலில் விழுந்து கும்பிட்டான். எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் அம்மா தெய்வம் நினைச்சான். அவங்களுக்கு கூத்தாடி அப்பா அம்மா மதிக்காமல் ரோட்டில் விட்டுவிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு உயர்ந்தவங்க. எம்ஜிஆரும் கூத்தாடி தான். அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் கூத்தாடிங்க, அவங்க கூத்தாடி தான். புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் வந்தார், அவரும் கூத்தாடி தான். இன்றைக்கி விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு, நீங்கள் அவரும் கூத்தாடின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் கூத்தாடி கொஞ்சம் சொல்லிட்டே இருப்பீங்க, எங்களுக்கு அது இல்லை. நாங்கள் கூத்தாடி பெருமை நினைப்போம். அவர் இன்னும் அரசியல் பண்ணவே ஆரம்பிக்கலை. முதல் மேடையில் பேசியிருக்காரு, இரண்டாவது மேடையில் பேசியிருக்காரு. அடுத்தது அரசியலுடைய நகர்வுகளை எப்படி கொண்டு போக போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ளே அவரை கட்டங்கட்டி அப்படி இப்படி இவங்க நகர்த்துறாங்க வெளியிருந்து. இப்போ வந்துட்டு இருக்கிற படங்கள் நல்லா இல்லை, பெரிய பெரிய பட்ஜெட் படம் வருது, நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போகலாம். இப்போ விஜய் சார் எடுத்துங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ கண்டென்ட் கேட்டியே, மிக சிறப்பான ஒரு துவக்கத்தை கொடுத்துருக்கிறார். அது நம்ம திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள். அவர்களை பாராட்டிட்டு போகிறதுல என்ன தப்பு இருக்குது? அதை ஒரு பெரிய பேச்சு பொருளாக்கி அவர் இன்னும் அரசியல் பண்ணவே ஆரம்பிக்கலை. முதல் மேடையில் பேசியிருக்காரு, இரண்டாவது மேடையில் பேசியிருக்காரு. அடுத்தது அரசியலுடைய நகர்வுகளை எப்படி கொண்டு போக போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ளே அவரை கட்டங்கட்டி அப்படி இப்படி இவங்க நகர்த்துறாங்க வெளியிருந்து. எதுக்கு? நல்லா வரட்டும், அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். இதில் என்ன இருக்குது? யார் வேணாலும் அரசால் வரலாம், யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம். எங்களுக்கு சினிமாவும் அரசியலும் ஒன்று தான். கரெக்டாக? பேரறிஞர் அண்ணா திரைப்படத்துக்கு வசனம் எழுதியார். கலைஞர் அவர்கள் திரைப்படத்துறையிலே வசனம் எழுதினார், தயாரிப்பாளராக இருந்தார். புரட்சி தலைவர் உங்களுக்கு தெரியவே தெரியாது, சினிமா உலகையே ஆண்டவர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சினிமா. இன்றைய முதல்வர் சினிமா துறையிலேருந்து வந்தார், இன்றைய துணை முதல்வர் சினிமா துறையில் இருக்கார். ஸோ சினிமா துறையிலிருந்து தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்வர்கள் உருவாகிறார்கள். இதில் எந்த விதத்துலையும் சந்தேகம் இல்லை. வரட்டுமே, உருவாகட்டுமே. அது என்ன, வர்றதுக்கு முன்னாடியே 1008 பிரச்சனையை பண்ணி ஒருத்தர் குழப்புறதுக்குன்னே எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு சில அரசியல்வாதிகள், அரசியல் குடும்பத்தில் அரசியல்வாதிகளோ எங்கள் சினிமாவுக்கு வருவாங்க, நடிப்பாங்க, பண்ணுவாங்க. யாராவது சினிமா அரசியல்வாதி நடிக்க வரணும்னு கேட்க மாட்டாங்க. கேட்குறோமா? எத்தனை காலமாக நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க, கேட்க மாட்டோம். ஆனால் சினிமாவில் இருந்து ஒருத்தர் அரசியல் போயிட்டா கூத்தாடி ஏன் வராங்கிறது. அப்போ அரசியல்வாதி நீங்கள் நடிக்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம், சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தால் நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க. உதயகுமார் சொன்னார்ல, சினிமாக்காரன் எதுக்கு, எதே என் பிள்ளைங்க ஏன் கூச்சல் புரிய, ஏன் இவ்வளோ கட்டம் கட்டுறீங்க? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் நல்லது சொல்கிறோம். இன்றைக்கி ராஜுவில் சொல்கிறாரு, பெண்ணை நீ பாதுகாப்பார். ஒரு பெண்ணு பாதுகாப்புக்கான ஒரு படம் தான் அந்த படம். இதை நீங்கள் சொல்கிறீங்களா? நம்ம கூத்தாடி தான் இப்போ இல்லை. இந்த கூத்தாடிங்கிற வார்த்தை இப்போ இல்லை, இது காலங்காலமாக கேட்டுதான் இருக்கோம். ஆனால் ஆண்டுகிட்டு தான் இருப்போம். கலைஞர் முதல்ல கூத்தாடி, நாடகத்தில் முதல்ல பெண் வேஷம் போட்டார். எம்ஜிஆர் கூத்தாடி தான். நாங்கள் கூத்தாடி பெருமையாக சொல்லுவோம். நாங்கள் ஏன்னா நான் நல்லது சொல்லிக்கிருக்கோம். எம்ஜிஆர் படம் பார்த்து எத்தனை பேர் தாய் பாசம் வந்துச்சு. எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலில் விழுந்து கும்பிட்டான். எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் அம்மா தெய்வம் நினைச்சான். அவங்களுக்கு கூத்தாடி அப்பா அம்மா மதிக்காமல் ரோட்டில் விட்டுவிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு உயர்ந்தவங்க.
எம்ஜிஆரும் கூத்தாடி தான். அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் கூத்தாடிங்க, அவங்களும் கூத்தாடி தான். புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் வந்தார், அவரும் கூத்தாடி தான். இன்றைக்கி விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு, நீங்கள் அவரும் கூத்தாடின்னு சொன்னீங்க. நீங்கள் கூத்தாடி கொஞ்சம் சொல்லிட்டே இருப்பீங்க, எங்களுக்கு அது இல்லை. நாங்கள் கூத்தாடி பெருமை நினைப்போம். என்னென்னா கூத்தாடிங்களாம் வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவாக சொல்லாதீங்க. கூத்தாடிங்கிறது பெருமையான வார்த்தை, அதை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிங்க வந்தாங்க, கூத்தாடிங்க வந்துட்டாங்க அப்படிலாம் யாரும் நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிக்கிற தொழில் எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசுறது எவ்வளோ பெரிய தப்போ, அதே மாதிரி கூத்தாடிங்கிற தொழிலை இழிவாக யாராவது பேசுனா மிகப்பெரிய தப்பு. அது கண்டனத்துக்குரியது. நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா, சினிமாவில் தான் நல்ல விஷயங்களை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ 90s கமர்ஷியல் படங்களுடைய கிங் மேக்கர் அப்படின்னு இவரை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது இயக்குனர் சங்க பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு பேரரசு அவர்களை தற்போது பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. முதல்ல நம்ம இயக்குனர் ராஜவேல் கிருஷ்ணா தான் தாய் தந்தையை மேடைக்கு அழைத்து அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கினார். தெய்வத்தோட ஆசீர்வாதத்தை விட பெற்ற அப்பா அம்மா ஆசீர்வாதம் தான் சிறந்தது. ஏன்னா அவங்க தான் வாழும் தெய்வம். அவங்க தான் மனப்பூர்வமாக உண்மையான மனசோட முழு ஆசீர்வாதம் கொடுக்குறவங்க பெத்த அம்மா தான். பெத்த அம்மா அது காலை தொட்டு வணங்கினாலே போதும், வாழ்க்கையில் முன்னேறிடலாம். ராஜவேல் சார் ஏன்னா இது இப்போ ரொம்ப இல்லாமல் போச்சு சமூகத்தில். இப்போலாம் பசங்களாம் இப்போ தன்னுடைய பிறந்தநாள் கூட அப்பா அம்மாக்கள்லாம் விழுகிறதில்ல, ஹாய் ஹாய் தான். இப்போ அது கலாச்சாரம் ரொம்ப மோசமாகிட்டுருக்கு. அது என்னென்னா பெரியவங்க காலில் விழுகிறது ஒரு அவமானம் நினைக்கிற மாதிரி இப்போ இந்த காலகட்டம். நம்ம காலை தொட்டு கும்பிட்டோம்ல, நம்ம தாழ்ந்துருமோ இல்லை. யார் ஒருத்தர் பெரியவங்க காலில் குனிஞ்சு கும்பிட்றாங்களோ அவங்க வாழ்க்கை உயர்ந்துருவான். இவங்கெல்லாம் எவ்வளோ நினச்சா அவன் அப்படியே தான் இருப்பான். அதனால் ஆசை ரொம்ப முக்கியம். அது எனக்கு கொஞ்சம் நெகிழ்ச்சியாக போயிடுச்சு. அதை விட அவங்க அப்பா அம்மா மேலேருந்து அவங்க அம்மாலாம் கண் கலங்கிட்டாங்க. அது கண் கலங்குறது என்ன, சந்தோஷத்தின் உச்சம். அது பெற்ற தாய் ஒரு சபையில் பையனை பார்த்துட்டு அதை உச்சம். இதை விட என்ன வேண்டி இருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், நம்ம ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் சிவம் இப்போது படங்களுக்கு தேவையானது இப்போ பிளானிங் கண்ட்ரோல். ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல்னால் அதான் கண்ட்ரோல் பண்ணுறது தான் கண்ட்ரோலர். கண்டபடி விட்டுறது கண்ட்ரோலர் இல்லையே. கரெக்டாக சொன்னார். இது உண்மையிலே நிறைய சிறிய படங்கள் நீங்கள் ஆரம்பிக்கிறவங்க என்னென்னா ஆரம்பத்தில் என்னென்னா ரொம்ப ஆடம்பரம் பண்ணிக்கிறாங்க. ஆஃபீஸ் அப்படி இருக்கணும், பூஜைலாம் பெருசாக ஆடம்பரமாக பண்ணுறாங்க. இது எல்லாமே வேஸ்ட். இப்போ உள்ள சிறிய படங்களுக்கு பெருசாக ஆஃபீஸ் பார்க்குறது, பூஜையை பெருசாக பிரமாண்டமாக போட்டு அது செலவு பண்ணுறது, இது எல்லாமே கிரிமினல் வேஸ்ட். எதுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. சிறிய படங்கள்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட்டிங் கிளம்ப வேண்டியதான். ஷூட்டிங் போய் இந்த செலவு எங்கே பண்ணணும்னா, பூஜை கொண்ட செலவுலாம் படத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் பண்ணுங்கள், அது யூஸ் ஆகும். இன்றைக்கி ரொம்ப காலம் வேகமாக போயிட்டுருக்கு. நீங்கள் பூஜை போட்டு 6 மாதம் கழிச்சு போகும்போது இந்த பூஜையை போட்டதே மறந்துடும் ஆடியன்ஸ். அப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த ப்ரொமோஷன் பண்ணும்போது போய் சேரும். படம் இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரும். அதைத்தான் பண்ணணும். அது கரெக்டாக சிவம் சார் சொன்னார். இவரும் கரெக்டாக உணர்ந்திருக்காரு. 2 விஷயம் இங்கே ராஜவேல் இயக்குனர்கிட்ட நான் பார்த்தது. ஒன்று அப்பா அம்மா பாசம், இன்னொன்று ப்ரொடியூசருக்கு எந்த வகையிலும் நம்ம வீண் செலவு பண்ணிவிடக்கூடாது. அவன் தான் சரியான டைரக்டர்.
அவன் தான் உண்மையான டைரக்டர். எந்த இயக்குனர் நம்மளை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரோ, நம்ம நம்பி இத்தனை கோடி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவு பண்ணாலே அது முதல் லாபம். லாபத்துக்கு பிள்ளையா சொல்லி அதுதான். நீங்கள் எத்தனை நாள் ஷூட்டிங் குறைக்கிறீங்களோ அந்த செலவு தான் முதல் லாபம் ப்ரொடியூசருக்கு. அப்புறம் விற்கிது அடுத்த விஷயம். ஒரு 40 நாள்னா நீங்கள் 30 நாள் எடுத்தீங்கன்னா 10 நாள் செலவு இருக்குல்ல, இது மிச்சங்க வரும். நீங்கள் மிச்சப்படுத்துறது தான் இன்றைக்கி ப்ரொடியூசருக்கு லாபம். அது கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு இயக்குனர் கதை, திரைக்கதை, வசனத்துக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறாரோ அதே உழைப்பு ஒரு படத்தை ஷூட்டிங் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறது. அதே இதுக்கு திங்க் பண்ணுறோம்ல, கதைக்கு திரைக்கதைக்கெலாம் திங்க் பண்ணுறோம்ல, இந்த திங்கிங் இந்த படத்தை எந்த அளவுக்கு சிக்கனமாக எடுக்கலாம், எந்த அளவுக்கு பிளான் பண்ணிக்கலாம், அதே அளவு இதுக்கு ஷூட்டிங் உட்காரணும். அவன் தான் சரியான இயக்குனர். ஒரு இயக்குனர் முதல்ல தயாரிப்பாளருக்கு சரியான இயக்குனர் இருக்கணும், அதுக்கப்புறம் மக்கள். ராஜுவை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸ்ட்ரீம் படம் நல்லா வந்திருக்கு, அடுத்த தியேட்டருக்கு போக போகுது, வெற்றி அடைங்கிற அடுத்த விஷயம். முதல்ல அவர் தயாரிப்பு நல்லா இருக்குன்னு நினைக்கிறாருல்ல, அதே உங்களுக்கு முதல் வெற்றிங்க. நிறைய பேர் பேசிட்டு போயிட்டாங்க, நம்மளை கடைசி விட்டாங்க. ஆமாம், இயக்குனர் உதயகுமார் சார், அவர் வந்து ரேவதியை கதாநாயகியை வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு, குஷ்பு கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு, மீனா கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்காரு, நதியா. இப்படி இந்த 90s யார் யார் உச்சத்தில் இருந்தாங்களோ அத்தனை கதாநாயகியும் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனால் ரேவதி, மீனா, நதியா இவங்களுக்கு கூட அவர் ரசிச்சிருக்க மாட்டார் நினைக்கிறேன். ரசிதா அவர் நடிச்சிருக்காரு. ரசிதா உட்காந்தாங்க, பக்கத்தில் அவர் உட்காந்தாரு. இப்போ எனக்கும் ரக்ஷா மேடத்துக்கும் அறிவும் இல்லை, பழக்கம் இல்லை. நம்மளும் அப்படி பேசுறது நான் தாங்கிட்டு உட்காந்துருக்கேன். தலைவர் வந்தார், டக்குன்னு போட்டு நான் உங்கள் ரசிகர்ன்ட்டார். என்னடா அது எப்படி போகிறாரு, விட்ட போகிறாரு. ஓகே, உடனே அப்புறம் அது அவங்க ரசிகர்னு சொன்னால் பரவாயில்ல, அடுத்து செல்ஃபி எடுத்துக்கிறாரு. என்னடா தலைவர் வேறு ரேஞ்சு போய்க்கிருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து உட்காந்துட்டாரு. நான் வர்றேன், இங்கே உட்காருனாரு. நீ என்னை தள்ளி விடுறாரு அப்படின்னு புரியல. ஒரு சீட்டை பக்கத்தில் தக்க வச்சுட்டே இருக்காரு. அப்புறம் ரக்ஷா வந்தோடனே நீ இங்கே உட்காருனாரு. அடாப்பா, இதுக்கு தான் என்ன தள்ளி விட்டலான்ட்டு. ஆமாம், அந்தளவுக்கு. இப்போ இவர் சொன்னார் டைரக்டர் ராஜவேல், நாங்கள் ஷூட் பண்ணும்போது மானிட்டரில் பார்ப்போம், மானிட்டரில் பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கண்ணு சூப்பராக இருக்கா, பவராக இருக்குது, அப்படி இருக்குதுன்னு நான் சொன்னேன்னாப்பில். நீங்களாம் கேமரா வழியாக மானிட்டரை பார்த்தேன் கண்ணை பவர் தெரிஞ்சுக்கிட்டிய. உதயகுமார் சார் பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தியா அந்த பொண்ணு கண்ணு அப்படின்ட்டார். அதுதான் சீனியர் தான், ஜூனியர் தான். இல்லை அந்தளவு அவர் அவங்களுக்கெல்லாம் பெரிய இயக்குறதுலாம் பார்த்தோன்னே கணிச்சிடுவாங்க. ஒரு பொண்ணுக்கு கண் எப்படி இருக்கு, ஃபேஸ் கிட்ட இருக்கு, அது சொல்கிறார் கம்பீரமாக இருக்குன்ட்டாங்க. எல்லாமே ஒரு சீனியர் இயக்குனர் சொல்லும்போது அது சரியாக தான் இருக்கும். நம்ம அவர் வாக்குப்படி, அவர் ஆசிரியப்படி இங்கே இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும். அப்புறம் இந்த படம் பாடல் சிறப்பாக இருந்தது, எடிட்டிங் எல்லாமே சிறப்பாக இருந்து, ட்ரெய்லர் ரொம்ப சூப்பர். படத்தோட ஓரளவு யூகிச்சது கண்டென்ட்டு ஒரு பெண்களுக்கான ஒரு விஷயந்தான். ஆமாம், பெண்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கலாம், பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இந்த ஒரு படம் இருக்கலாம். சுற்றி என்ன ஒரு நல்ல விஷயத்த இந்த டீம் சொல்ல வந்திருக்கு. நம்ம வந்து பெண்கள் வந்து இன்றைக்கி சொல்கிறோம், இன்றைக்கி ஆணுக்கு நேராக பெண்கள் வந்துட்டாங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி எந்த வகையிலையும் ஆண்களுக்கு பெண்கள் வந்து குறைஞ்சதில்லை. நாங்கள் ஃப்ளைட் ஓட்டுறோம், சிஎம் ஆகிட்டாங்க, பிரதம மந்திரி ஆகிட்டாங்க, கலெக்டர் ஆகிட்டாங்க, எல்லாம் ஆகிட்டாங்க. ஒத்துக்கொண்டு தான். ஏன்னா இன்றைக்கி ஆண்களோட சில விஷயத்தில் அவங்க பெண்கள் கொஞ்சம் மேலே தான் இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம்,
இன்றைக்கி பேப்பரை பார்த்தா நியூஸை பார்த்தா இந்த பாலியல் தொல்லை பலாத்காரம் இது அதிகமாகிட்டே இருக்குது. மற்றவையெல்லாம் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கும்போது அவ்வளோ உயர்ந்துட்டாங்கும் போது இந்த இது மட்டும் ஏன் வந்துட்டு இருக்கு? என்ன காரணம்? இப்போ கொஞ்சம் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஒன்று பலாத்காரம் பண்ணிட்டாங்க, ஒரு பாலியல் தொல்லை பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போலீஸ் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, நீதிமன்றம் சரியில்லை. ஒன்றே நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணு ஒரு பாதிப்படைந்தால், யாராவது 4 பேர் பொண்ணை ரேப் பண்ணிட்டா அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் போலீஸ், அவங்க தண்டனை கொடுக்குறது தான் நீதிமன்றம். ஒரு பொண்ணு தன்னை காப்பாற்றிக்கிறது அவங்க கையில் இருக்குது. போலீஸ் காப்பாற்றிக்க முடியாது, போலீஸ் செக்யூரிட்டி வந்து இருக்க முடியும். அப்போ இந்த சமூகத்தில் இவ்வளோ செய்தியில் வரும்போது நம்ம போலீஸை குறை சொல்லியோ, நீதிமன்றத்தை குறை சொல்லியோ, அரசாங்கத்தை குறை சொல்லியோ பிரயோஜனம் இல்லை. தவறு நடந்தால் கண்டுபிடிக்க தானே போலீஸு, தண்டிக்கிறது தானே போலீஸு. தண்டிச்சிட்டா பாதிப்பு போயிடுமா? அப்போ இந்த பெண்கள் முதல்ல நம்ம காப்பாற்றிக்கணும். நமக்கு நாம தான் பாதுகாப்பு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு எந்த மாதிரி நம்ம நடவடிக்கை இருக்கணும், எந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும், பொது இடத்துல நம்ம எப்படி இருக்கணும், பொது இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுதான் ஒரு பெண் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகள். நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன், பார்க்குறவங்க கண்ணு தான் பார்க்குறோம், தப்பாக பார்க்குறான், இதெல்லாம் சப்பை கட்டுது. என்ன போய் இந்த கதையில் அதான் சொல்ல வர்றாரு நினைக்கிறேன் ராஜு சார். நான் ட்ரையல் பார்க்க எனக்கு உணர்றது அதுதான். ஏன்னா ஒரு சாங்கு எல்லாம் கொஞ்சம் கவர்ச்சி தான் அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவங்க மட்டும்தான் ஹோம்லியாக இருக்குது. சில இடங்களில் சிலதுக்கு டேஸ்ட்டு ஹோம்லியாகிடும், ஹோம்லியாக பிடிக்கும். என்ன இருந்தாலும் அந்த ஒரு பெண்களுக்கு பெண்ணு தான் பாதுகாப்பு. ஒரு விஷயம் இப்போ எக்ஸ்ட்ரீம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுதுங்க. சினிமா நம்ம இந்த உலகத்தில் இந்த நாட்டிலே சரி மிக உயர்ந்த ஒரு சாதனம் சினிமா. சினிமா தான் நிறைய நல்ல விஷயம் மக்கள் சொல்லுது. இன்றைக்கி ஒரு ஆன்மீகவாதி யாரும் பேசுகிறதில்ல, அரசியல்வாதி யாரும் பேசுகிறதில்ல. இந்த ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக எப்படி இருக்குன்னு இப்போ இந்த படம் சொல்லுது. எத்தனை படம் ஒரு குடினால் எத்தனை குடும்பம் கெட்டு போகுது, குடினாலே சமூகம் சீரழின்னு எத்தனை படம் சொல்கிறோம். சினிமா தான் சொல்லுது. குடும்பத்தோட கூட்டு குடும்பமாக இருக்கணும், பாசம் இருக்கணும், சினிமா சொல்லுது. அண்ணன் தங்கச்சி பாசமாக இருக்கணும், சினிமா சொல்லுது. பையன் அம்மா எப்படி கவனிச்சுக்குங்கிறத சினிமா சொல்லுது. அப்பா பையன் எப்படி இருக்கணுங்கிறது சினிமா சொல்லுது. எல்லா நல்ல விஷயத்தை எல்லாமே இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்குது சினிமா சினிமா சினிமா. எங்கேயாவது ஒரு மேடையில் அரசியல்வாதிங்க குடிக்க சொல்லியிருக்காங்க சொல்லுங்க தம்பி, யாரும் குடிக்காதீங்க, குடித்தா அவங்க குடும்பம் சீரழிச்சிடும். அவங்க சொல்லணும். அரசியல்வாதி மக்களுக்காக வந்தவங்க, மக்கள் சேவைக்காக வந்தவங்க. பெண்கள் எப்படி இருக்கணும், பெண்களுக்கு அட்வைஸ் யாராவது ஒரு அரசியல் பேசுகிறாங்களா, குடியை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? யாராவது இப்போ ஒரு யாராவது அரசியல்வாதி ஜாதி ஒன்று சொல்கிறாங்களே? எத்தனை படங்க நம்ம திரைப்படம் வருது, ஜாதி கூடாது, ஜாதி ஒழிக்கணும், எல்லாரும் சமங்கிறது எத்தனை சமமாக சொல்லிக்கிருக்கோம்? யாராவது ஒரு அரசியல்வாதி நாங்கள் ஜாதி ஒழிப்போம் சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டோம். மதம் நம்ம எம்மோது சம்மந்தம் எத்தனை படம் வந்துருக்கு? அரசியல் சொல்லுவாங்களா? இன்றைக்கி அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது, ஆன்மீகவாதி சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே இன்றைக்கி சொல்லிக்கிறதுக்கு நம்ம சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு. குடிக்காத, பெண்ணை கெடுக்காத, அம்மாவை மதி, அப்பாவை மதி, நட்பை மதி, எல்லாத்தையும் எங்கள் சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் சினிமா கடைங்க இவ்வளோ கூத்தாடி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நல்ல விஷயம் யாரும் நீ அவனுக்கு குறை சொல்கிறது, இவன் அவனுக்கு குறை சொல்கிறது, நீ இவ்வளோ பண்ணலையா, நீ இவ்வளோ பண்ணலையா? இன்னைக்கு யாராவது அரசியல்வாதி நல்ல விஷயம் யாராவது சொன்னாங்க மேடையில் பேசுகிறாங்களா? நல்ல விஷயம் போய் எங்கள் சினிமா தாங்க.
இங்கே சினிமா மாதிரி உயர்ந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. ஒரு சில அரசியல்வாதிகள் அரசியல் குடும்பத்தில் வந்து அரசியல்வாதிகளோ இங்கே சினிமாவுக்கு வருவாங்க, நடிப்பாங்க, பண்ணுவாங்க. யாராவது சினிமா அரசியல் எதையும் நடிக்க வரணும்னு கேட்க மாட்டோம். கேட்குறோமா? எத்தனை காலமாக நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க, கேட்க மாட்டோம். ஆனால் சினிமாவில் இருந்து ஒருத்தர் அரசியல் போயிட்டா கூத்தாடி ஏன் வராங்கிறது. அப்போ அரசியல்வாதி நீங்கள் நடிக்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம், சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தால் நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க. உதயகுமார் சொன்னார்ல, சினிமாக்காரன் எதுக்கு எதே என் பிள்ளைங்க ஏன் கூச்சல் போறீங்க, ஏன் இவ்வளோ கட்டம் கட்டுறீங்க? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் நல்லது சொல்கிறோம். இன்றைக்கி ராஜுவில் சொல்கிறாரு, பெண்ணை நீ பாதுகாப்பார். ஒரு பெண்ணு பாதுகாப்புக்கான ஒரு படம் தான் அந்த படம். இதை நீங்கள் சொல்கிறீங்களா? நம்ம கூத்தாடுக்கு தான் இப்போ இல்லை, இந்த கூத்தாடிங்கிற வார்த்தை இப்போ இல்லை, இது காலங்காலமாக கேட்டு தான் இருக்கும். ஆனால் ஆண்டுகிட்டு தான் இருப்போம். கலைஞர் முதல்ல கூத்தாடி, நாடகத்தில் முதல்ல பெண் வேஷம் போட்டார். எம்ஜிஆர் கூத்தாடி தான். நாங்கள் கூத்தாடி பெருமையாக சொல்லுவோம் நாங்கள், ஏன்னா நான் நல்லது சொல்லிக்கிருக்கோம். எம்ஜிஆர் சொல்ல எம்ஜிஆர் என்ன எம்ஜிஆர் படம் பார்த்து எத்தனை பேர் தாய்ப்பாசம் வந்துச்சு, எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலில் விழுந்து கும்பிட்டான், எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் அம்மா தெய்வம் நினைச்சான். அவங்களுக்கு கூத்தாடி அப்பா அம்மா மதிக்காமல் ரோட்டில் விட்டுவிட்டு இருக்கிறதா உங்களுக்கு உயர்ந்தவங்க. எம்ஜிஆரும் கூத்தாடி தான். அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் கூத்தாடிங்க, அவங்களும் கூத்தாடி தான். புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் வந்தார், அவரும் கூத்தாடி தான். இன்றைக்கி விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு, நீங்கள் அவரும் கூத்தாடின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் கூத்தாடி கொஞ்சம் சொல்லிட்டே இருப்பீங்க, எங்களுக்கு அது இல்லை. நாங்கள் கூத்தாடி பெருமை நினைப்போம். என்னென்னா கூத்தாடிங்களாம் வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவாக சொல்லாதீங்க. கூத்தாடிங்கிறது பெருமையான வார்த்தை, அதை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிங்க ஏன் வந்தாங்க, கூத்தாடிங்க வந்துட்டாங்க அப்படிலாம் யாரும் நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிக்கிற தொழில் எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசுறது எவ்வளோ பெரிய தப்போ, அதே மாதிரி கூத்தாடிங்கிற தொழிலை இழிவாக யாராவது பேசுனா மிகப்பெரிய தப்பு, அது கண்டனத்துக்குரியது. நான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா, சினிமாவில் தான் நல்ல விஷயங்களையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சினிமா வாங்க அப்புறம் ஓப்பனிங்லேயே சென்சார் போகிற முன்னாடியே வாய்ஸ் வரும், குடிப்போது உடல்நலத்திற்கு கேடு, புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும். யார் சினிமாவில் எல்லா சினிமாவிலையும் வருஷத்தில் 150 படத்துக்கு மேலே வந்துச்சுன்னா 150 படத்துலையும் நாங்கள் சொல்லுவோம், ஃபஸ்ட்டு பிகினிங்கை குடியை கெடுக்கும், புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும். அரசியல் யாரோ சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் என்ன நீங்கள் வந்து எங்களை கூத்தாடிங்கன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஒவ்வொரு அரசியல் மேடையிலையும் ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சொல்லுங்கள், உங்களுக்கு மக்களும் அக்கறைக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், இது சொல்லிட்டு ஆரம்பிங்க. சிஎம்மாக இருக்கட்டும், இல்லை அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட அன்னை யார் பெரியவங்களோ அவங்க இந்த வார்த்தை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் மீட்டிங் ஆரம்பிங்க. ஆமாம், அங்கேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி குவார்ட்டருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டத்தை கொண்டு வராங்க, அவங்களும் சொல்லுவாங்க. எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க, நாங்கள் தான் நல்லதை சொல்கிறோம். ஏதோ ஒரு சில படம் வந்து தப்பானது படம் இருக்கலாம், அதுக்காக ஒட்டு சினிமா நீங்கள் பண்ணக்கூடாது. அதனால் திரையுலகரை நீங்கள் யாரும் கேவலம் நினைக்காதீங்க. அரசியல்வாதியை விட சினிமா மேல் மேல் மேல். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் மட்டும் இல்லை, எப்போ அவங்க வந்து வெளித்திரையில் கால் பதிச்சாங்களோ அப்பத்துலேருந்து ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விதமான கதாபாத்திரங்கள் தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமான உங்களுடைய நடிப்பை வந்து பார்க்க முடியுது. அந்த வகையில் இந்த படத்துலையுமே எக்ஸ்ட்ரீம்லேயுமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ படங்களில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்பில் வந்து யங்ஸ்டர்ஸுடைய இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் இருக்கீங்க. உங்களை பல பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. மிக சிறந்த வாழ்த்துக்கள். மிக சிறந்த நடிகை ரச்சிதா மகாலட்சுமி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் திஸ் லவ்லி வேர்ட்ஸ். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு யாரோ இந்த மாதிரி பெருமையாக பேசி, ஏன்னா வாழ்த்துறது இப்போல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஐ டச் இட்ஸ் வெரி டச்சிங். ஸோ ஓகே,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம டைரக்டர் சார்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். எக்ஸ்ட்ரீம் படம் அப்போ தான் பிக் பாஸ் முடிச்சுட்டு வர நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்ல. சரி ஓகே, நம்மளும் ஏதோ பெரிய சாதனை பண்ணி வந்திருக்கோம், படங்கள் நிறைய அப்படியே குவிக்கும் நம்மளை அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கும்போது எனக்கு சார் ஃபோன் பண்ணுறாரு. மேடம், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நாங்கள் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறோம், ஒரு காப் ரோல். சொல்லப்போனால் சாருக்கு என்ன யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரண மீனாட்சியோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன். சார் நான் தான் இது பாருங்கள், நான் ஓரளவுக்கு நடிப்பேன். அப்படியா மேடம், சரி ஓகே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்களுக்கு. ஓகே, ஓரளவுக்கு நடிக்கிறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நிறைய மெனக்கட்டு. ஹி இஸ் வெரி மச் பர்டிகுலர். லைக் ஒரு ஆர்டிஸ்ட், நீ எப்படி இருந்தால் என்ன, எனக்கு நீ வந்து நடி அப்படிங்கிறது இல்லாமல் எனக்கு இப்படி தான் வேணும், நீங்கள் ட்ரிம்மாக இருக்கணும், நீங்கள் வந்து பாடி வைஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஆட்டிடியூட் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு இது தான் வேணும்னு சொல்லி வேலை வாங்கின ஒரு டைரக்டர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல. அண்ட் இந்த படத்தில் மெயினாக நான் ரொம்ப வியந்த பார்த்ததுன்னா சிவம். அந்த பர்சன் வந்து ஆரம்பித்த நாளில் இருந்து முடிகிற வரைக்குமே அவங்களோட 200% இந்த படத்துக்கு கொடுத்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போது ஒரு படத்துக்கு நமக்கு வந்து தியேட்டர்ஸ் கிடைக்காது, சிக்கனம் பண்ணி நாங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் 25 நாள். எல்லாமே அவ்வளோ உண்மை. எங்கெங்கே செலவு பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டுமே செலவு பண்ணி இப்படி ஒரு படத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் சிவம் அண்ட் ராஜ்வேல் சார், நீங்கள் டீமப்பாக இப்படியே இருங்க, இப்படியே ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கு ஒரு நல்ல நல்ல படங்களை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக டீம் அப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரெய்லர் டீசர்ஸ் பார்க்கும்போது தான் நானே வந்து வாவ் அப்படின்னு நினச்சது வந்து மியூசிக்குன்னு சொல்லுவேன். phenomenal you were, seriously. டீசர் வந்து நான் நிறைய பேருக்கு அனுப்பும்போது கூட எல்லாரும் ஃபஸ்ட்டு சொன்னது மியூசிக்கை தான் டக்குன்னு கேட்சியாக இருக்குது. ஸோ யூ ஹவ் டன் அ ஃபினாமினல் ஒர்க் அண்ட் எடிட்டிங் ஆல்சோ சார், அமேசிங்காக இருக்குது. சத்தியமாக சொல்லணுன்னா நான் இந்த படத்தில் நடிக்காமல் இருந்திருந்தாலும் நான் இந்த படத்தை இதே அளவுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தோணுது சார். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இவ்வளோ பேஷனேட்டாக ஒரு படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கூட இருக்கிறவங்க தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் சார், மனமார்ந்து வாழ்த்துறேன். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். அண்ட் இங்கே பார்த்துட்ருக்கிற எல்லா மீடியாவில் உட்காந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பேஷனேட் டைரக்டர் வேணும், ஒரு பேஷனேட் ஃபிலிம் மேக்கர் வேணும், இந்த மாதிரி கரெக்டாக நினச்சபடி எடுக்கிற மாதிரி ஒரு டைரக்டர் வேணும்னா கண்டிப்பாக இங்கே இருக்காங்க, பார்த்துருங்க. ஸோ ஹில் மேக் இட் ஹேப்பன். ஸோ எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்து வேலை வாங்கியிருக்கிறதுக்கும் நன்றி சார். நிறைய படங்களில் நடிக்கலாம். ஐ மீன் வி கேன் ஒர்க் மோர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி நிறைய நீங்கள் தான் சொல்லணும். பிகாஸ் இப்போ வந்துட்டு இருக்கிற படங்கள் வந்து நல்லா இல்லை, பெரிய பெரிய பட்ஜெட் படம் வருது, நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போகலாம். ஸோ இந்த மாதிரி படத்துக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ ரச்சிதா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த சார் இப்படியே போனால் எப்படி சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ அடுத்ததாக நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர் தான் வந்து பேச இருக்காரு. ஸோ சார் உடைய பேர் சொன்னோன்னே ஓகே, பட் அதுக்கு முன்னாடி அவரை பற்றி கொஞ்சமாவது சொல்லணும் இல்லையா? அது ஆக்சுவலி ஒன்று சொல்லுவாங்களே, உன் நண்பனை பற்றி சொல்லு நீ யாருன்னு சொல்கிறேன்ட்டு. சாருடைய படங்களை பார்த்தாலே தெரியும் சார் வந்து யார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி முத்தான படங்களை கொடுத்தவர். இப்போ கமர்ஷியல் படங்கள்னால் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மாதிரி மாசாக இருக்கணும். சாருடைய படங்கள் வந்து செம்ம மாசாக இருக்கும், ஆனால் ஓவர் கமர்ஷியலாக இருக்காது, அப்படியே ஒரு மாதிரி சூதிங்காக இருக்கும். அதுலேயே எல்லாத்தையும் கன்வே பண்ணுவார், லவ், எமோஷன் அப்படின்ட்டு பல விஷயங்களை வந்து கன்வே பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான இயக்குனர். 90s வந்து பயங்கரமாக வலம் வந்த ஒரு இயக்குனராக இருக்கார். இப்போ வந்து இயக்குனர்கள் சங்க தலைவராக இருக்கார். உதயகுமார் சார் அவர்களையும் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ரொம்ப நாள் கழித்து என்னை ரொம்ப டீசெண்டாக அறிமுகப்படுத்தின உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மற்றவங்க எல்லாம் வம்புகளுக்கு இருக்குன்னு என்னை கூப்பிடுவாங்கம்மா.
பாருங்கள் ரெடியாக இருக்காங்க என் சகோதரர்கள். ஏதாச்சும் பேசுங்க, ஏதாச்சும். என்னங்க பேசுறது? எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, அதை பற்றி தான் பேச முடியும். ஒரு மிகச்சிறப்பான திரைப்படங்கள். கொஞ்ச நாளாக நான் வர்ற ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா படங்களுமே சிறப்பாக எடுக்கிறாங்க. இந்த படத்தை பற்றி எந்த ஒரு முன்னோட்டமும் எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் நான் வந்து திடீர்னு இந்த விழாவில் கடந்துக்கும்போது தான் நம்ம மிஸ் பண்ண விஷயமெல்லாம் இங்கே செய்கிறாங்களே அப்படின்றத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு டைட்டிலே நல்லா தான் இருக்குது, எக்ஸ்ட்ரீம். அது எக்ஸ் நடுவில் போட்டு ஸ்ட்ரீமை சென்டரில் போட்டு எக்ஸ்ட்ரீமாக நடக்கிற ஒரு விஷயத்தை அதை எப்படி எக்ஸ்ட்ரீமாக டீல் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்றது தான் கதைன்னு நினைக்கிறேன். இந்த கதை என்னென்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. ஏதோ ஒரு கும்பலுடைய அட்டகாசம், அதை கண்டுபிடிக்கிற ஒரு போலீஸு. இந்த மேடையை வந்து அலங்கரித்து கொண்டிருக்கிறேன் எங்கள் பிரியத்துக்குரிய அண்ணன் திரு ராஜன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நீ பேசுகிறத அந்த பேசிட்டு போடா அப்படின்ட்டாரு. ஏன்னா அவருடைய வயதுக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் அவர் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாரு. அது எல்லாம் மீறி ஒருத்தர் அழைச்சாங்கன்னா அந்த வர்ற அந்த மனித நேயம் இருக்குது பாருங்கள், அது சினிமா மேலே இருக்கிற அவருடைய பற்று. அப்புறம் ஏதாச்சும் நடுவில் குறுக்கால நீங்கள் கேள்வி கேட்டு அவர் வாயை கிளறி விட்டாங்கன்னா அதனால் வைக்கிறவர் பற்ற வச்சிருவார் சில விஷயங்களை. அது பற்றிக்கிட்டே தெரியும், ஒரு வாரத்துக்கு உங்களுக்கெல்லாம் தீனியாக இருக்கும். ஸோ அண்ணன் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய பிரியத்துக்குரிய தம்பி பேரரசு அவர்கள், அவர் அப்படி தான். அவர் வந்து கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வர்றாரு. காஞ்சிபுரம் மாவட்டம்னா ஈசிஆர். ஆமாம், ஈசிஆர் காஞ்சிபுரம் மாவட்டம் தானேப்பா? காஞ்சிபுரமா செங்கல்பட்டா? செங்கல்பட்டு மாவட்டம். இன்னும் அதை விட தூரம் போல். ஸோ செங்கல்பட்டுலேருந்து வர்றாரு. அவரும் என்னை ஒரு லுக் விட்டார், வந்த உடனே நீங்கள் பேசிட்டு போகிறீங்களான்னு. ஆனால் இன்றைக்கி உண்மையாலுமே நான் 8 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் இந்த தயாரிப்பாளர் அவர் ரொம்ப நல்ல லட்சணமான ஃபேஸு. இந்த விஜயகாந்த், ரஜினிகாந்த் சார் இந்த வரிசையில் அவர் ஒரு நல்ல சிறப்பான இடத்தை பிடிக்க, நடிகராகவும் பிடிக்க எனது திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லா தான் பண்ணியிருந்தீங்க. அந்த குழந்தைய எடுத்து அந்த பாசத்தோடு அள்ளி அணைச்சிக்கிட்டு அதை அப்படியே தூக்கிட்டு அந்த பாட்டிலேயே நீங்கள் வெளிப்படுத்தியிருந்த உங்கள் முகபாவனைகள் எல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. அதனால் நீங்கள் ஒன்றும் தைரியமாக இருக்கலாம், தைரியமாக நிறைய படங்கள் பண்ணலாம். எங்கள் இயக்குனர் சங்கத்தில் நிறைய இயக்குனர்கள் தம்பி மாதிரி இருக்காங்க. நீங்கள் ரெடின்னு சொல்லுங்கள், ஒரு 10 பேரை அனுப்பி விட்றேன். நல்ல கதைகள் வச்சுருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுங்க. ஏன்னா சென்டிமெண்ட்டாக இந்த சீகர் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன பார்த்தீங்களா? அந்த வின்னர் கூட நிறைய பேர் பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த பயணத்தில் இப்போது மிக சிறப்பாக துவங்கி இருக்கிற நான் மிகவும் ரசிக்கிற ஒரு நடிகைன்னு சொன்னால் அது ரக்ஷிதா. நான் உங்களோட ரசிகன் உண்மையிலுமே. அப்படிவா? ஏன்னா நான் போன வாரம் ஒரு படம் பார்த்தேன் 4 நாளைக்கு முன்னாடி. அதுலேயும் ரக்ஷிதா சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதாவது வெரி வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர். அது நடிக்கிறது மிகப்பெரிய தைரியம் வேணும். இது ஆக்சுவலாக இவங்களுடைய ஒரிஜினல் தைரியத்தோட இதில் நடிச்சிருக்காங்க. அந்த போலீஸ் கம்பீரம், அந்த லுக்கு. பொதுவாகவே இந்த இவங்களுக்கு வந்து கண்ணழகின்னு ஒரு பேர் வைக்கலாம், அவ்வளோ அழகான கண். ரொம்ப சந்தோஷம் என் பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கு. ஓகேவாப்பா? நான் அதுக்காக தான் வேறு யாரும் உட்காந்துட போகிறாங்களோன்ட்டு நான் அப்படியே கரெக்ட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் பேரரசை இந்த பக்கம் உட்காந்து வச்சு உங்களுக்கெல்லாம் வந்து மகிழ்ச்சியை
அப்புறம் அபி நக்ஷத்ரா, ரொம்ப க்யூட் கேர்ள். அவங்க நடித்த இப்போ வெப் சீரிஸ் ஒரு மிகப்பெரிய பிரமாதமான வெற்றியை அடைந்திருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் இந்த படத்துலேயே நல்ல பிரமாதமாக தெரியுறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இவங்களை எல்லாம் விட நம்ம தொழில்நுட்ப கலைஞர்கள்னு பார்த்தா ரொம்ப அழகாக பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிக்கிற ஆட்களை எல்லாம் பார்த்தோம். ஒளிப்பதிவாளர் மிக சிறப்பாக இருந்தது உங்கள் ஒளிப்பதிவு. எடிட்டிங் வாஸ் ரியலி குட் தம்பி, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்களில் ஒரு கொஹரன்சியும் வேணும், அதே மாதிரி ஒரு டெம்போவும் வேணும். மியூசிக் பிரமாதமாக இருந்தது. ரீரெக்கார்டிங் எக்ஸ்ட்ராடினரி ரீரெக்கார்டிங் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு. டெஃபினட்டாக இந்த படத்துலேயும் அந்த இம்பேக்ட் தொடர்ந்து வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்புறம் வில்லன், எங்கே ஒரு வில்லன் பின்னாடி நிற்கிற பயமாக இருக்குப்பா, உட்காருப்பா. அவரும் பிரமாதமான முகத்தோற்றம், பாவனை, எல்லா செலெக்ஷனும் நல்லா இருக்குது. டைரக்டரை இத்தனை பேரையும் வச்சு முயற்சிருக்கிற எஜமானி அம்மா, தயாரிப்பாளர், அவங்க எவ்வளவு அமைதியாக அதாவது ஒரு வீட்டுக்காரர் படம் எடுக்கிறேன்னா, ஏங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, நம்ம தொழில் நல்லா தானே போயிட்டுருக்கு, இந்த சீக்கிரம்னு நம்ம ட்ரைனிங்கு ஒரு கோச்சிங் இது மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோமா, அது நல்லா தானே போயிட்டுருக்கு, இதில் எதுக்கு இது அப்படின்னு எல்லாம் தடுக்காமல் தன் கணவருடைய ஆசைக்கு பின்புலமாக இருந்து எத்தனை பேர் இன்றைக்கி இருக்காங்க சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டம். ஸோ யூ ஆர் ரியலி கிரேட் மேடம், நீங்கள் ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம எத்தனையோ பேர் படம் எடுக்கலாம், ஆனால் தன் கணவன் படம் எடுத்து அதுலேயும் அழகழகான ஹீரோயின்கள் நடிக்கிற படத்தில் உங்கள் கணவரை ஹீரோவை வேறு நடிக்க வச்சு என்ன தைரியங்க உங்களுக்கு. அந்த தைரியத்துக்கு நான் நிச்சயமாக பாராட்டுறேன். இது ஒரு கலைத்துறை, இதை கலை வடிவமாக தான் பார்க்கணும், வேறு எந்த கண்ணோட்டத்துலையும் பார்க்க வேண்டிய அவசியம். வெளி உலகத்துக்காரன் என்ன வேணாலும் நினைப்பான், சினிமாக்காரங்களை கழுவி ஊற்றுவானுங்க. ஆனால் சினிமாக்காரங்களை விட மட்டமானவனுங்க இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியும். உடனே சினிமாவிலேருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்துடக்கூடாது, உடனே கட்சி கட்டிட்டு அப்படியே ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ண குற்றவாளி மாதிரி ஆளுக்காளு பேசுறது. புரட்சி தலைவர் வந்தார், யாராச்சும் பேசுனாங்களா? அவரையும் பேசுனாங்க, பின்னாடி இருந்து விமர்சனம் பண்ணாங்க. எந்த ஒரு நடிகர், இப்போ விஜய் சார் எடுத்துங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எப்பா கண்டென்ட் கேட்டியே, மிக சிறப்பான ஒரு துவக்கத்தை கொடுத்துருக்கிறார். அது நம்ம திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள். அவர்களை பாராட்டிட்டு போகிறதுல என்ன தப்பு இருக்குது? அதை ஒரு பெரிய பேச்சு பொருளாக்கி அவர் இன்னும் அரசியல் பண்ணவே ஆரம்பிக்கலை. முதல் மேடையில் பேசியிருக்காரு, இரண்டாவது மேடையில் பேசியிருக்காரு. அடுத்தது அரசியலுடைய நகர்வுகளை எப்படி கொண்டு போக போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ளே அவரை கட்டங்கட்டி அப்படி இப்படி இவங்க நகர்த்துறாங்க வெளியிலிருந்து. எதுக்கு? நல்லா வரட்டும், அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். இதில் என்ன இருக்குது? யார் வேணாலும் அரசால் வரலாம், யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம். எங்களுக்கு சினிமாவும் அரசியலும் ஒன்று தான். கரெக்டாக? பேரறிஞர் அண்ணா திரைப்படத்துக்கு வசனம் எழுதியார், கலைஞர் அவர்கள் திரைப்படத்துறையிலே வசனம் எழுதினார், தயாரிப்பாளராக இருந்தார். புரட்சி தலைவர் உங்களுக்கு தெரியவே தெரியாது, சினிமா உலகையே ஆண்டவர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சினிமா. இன்றைய முதல்வர் சினிமா துறையிலிருந்து வந்தார், இன்றைய துணை முதல்வர் சினிமா துறையில் இருக்கார். ஸோ சினிமா துறையிலிருந்து தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்வர்கள் உருவாகிறார்கள். இதில் எந்த விதத்துலையும் சந்தேகம் இல்லை. வரட்டுமே, உருவாகட்டுமே.
அது என்ன வர்றதுக்கு முன்னாடியே 1008 பிரச்சனையை பண்ணி ஒருத்தர் குழப்புறதுக்குன்னே எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. எப்படி ஒரு சினிமா ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஷோவிலேயே எல்லாத்தையும் குழப்புறாங்களே, அந்த மாதிரி இதையும் குழப்ப நினைக்காதீங்க. ஆக ஒரு சிறப்பான சினிமாவை எடுக்க வந்த சீகல் நிறுவனத்தோட தலைவர் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய துணைவியார் அவர்களையும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த திரைப்படத்தில் மிகச்சிறப்பான பங்கு, அதாவது இந்த வாரமே நமக்கு ரக்ஷிதா வாரம் அப்படின்னு கொண்டாடலாம் போல். இன்னும் அடுத்தது உங்கள் படம் ஏதாச்சும் இருக்கம்மா ஆடியோ ரிலீஸ், அதுக்கு கூப்பிட்டுரு, அதுக்கு யாராச்சும் சொல்லி ஆள் வச்சு கூப்பிட்ருங்க. ஸோ அப்புறம் அருமையாக ஒரு நீங்கள் முதல்லையே சினிமாவுக்கு வந்திருக்கணும். நீங்கள் சின்ன திரையிலேயே உங்களை அப்படியே கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. நீங்கள் பெரிய திரைக்கு வந்திருந்தால் நிறைய நடிகைகள் பயந்துருப்பாங்க. உண்மையிலுமே சொல்கிறேன். ஏன்னா அவ்வளவு அழகான முகம், நன்றாக நடித்திருக்கிற அந்த 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 போஸ்லேயே தெரியுது பாருங்கள். ஆக ஒரு சிறப்பான திரைப்படத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு டைரக்டர் இவ்வளவு அழகாக உன்னுடைய ஷார்ட்ஸு, இந்த கம்போசிங்கு, இந்த டைலாக்கு, இந்த ஸ்ட்ரக்சர், உன்னுடைய கிராஃப்ட்மேன்ஷிப் தெரியுது டைரக்டர் சார். ஸோ நீங்கள் இன்னும் திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் ஆகிட்டீங்களா? ஆயிடணும். நாளைக்கு ஆள் அனுப்பி கரெக்டா நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன், சங்கத்தில் சேர்ந்துட்டிங்கன்னா சங்கம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா உங்களுக்கு நிற்கும், இல்லைன்னா கஷ்டமாயிடும். அதனால் அவரையும் நடிகர் சங்கத்தில் உறுப்பினர் ஆக்கிடுங்க, நீங்கள் இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் ஆக்கிடுங்க. அடுத்து தொடர்ந்து இந்த சிறிய திரைப்படங்கள்லாம் இந்த வருடம் மிகப்பெரிய வெற்றிகளை கண்டிருக்கிறது. நீங்கள் எதுவும் பயப்படவே வேண்டாம். பெரிய பெரிய மெகா பட்ஜெட் படங்களை விட குறைந்த செலவில் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாக ஆயிருக்குன்னா நம்ம ரசிகர்கள் எவ்வளவு அழகான ரசிகர்கள், நல்லதை ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பான ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நல்ல படங்கள், நீங்கள் சொன்னீங்க இந்த கண்டென்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த கண்டென்ட்டு நிச்சயமாக ஜனங்களுக்கு ரீச் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் எனக்கு என்னமோ தோணும், இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும், எல்லோரும் பரபரப்பாக பேச வைக்கக்கூடிய ஒரு படமாக இது மாறும்னு எனக்கு தோணுது. அது தோன்றதை சொல்கிறேன். இறைவன் அருளால் இந்த திரைப்பட தயாரிப்பாளர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இதில் நடித்திருக்கிற அனைத்து நடிகர் நடிகைகளும் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். உங்கள் பாராட்டுகளை பெற வேண்டும். எங்கள் சகோதரர்கள் நல்ல விஷயத்தை வேகமாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நம்ம நண்பர்கள் இல்லாத சில ஊடகங்கள் தப்பாக கொண்டு போய் சேர்ப்பாங்க, அது வேறு விஷயம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஸோ நம்ம நண்பர்கள் நிச்சயமாக உங்களை வாழ்க வாழ்க என்று வாழ வைக்கத்தான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் எனக்கு நன்றி செலுத்தி கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாழ்க, வெல்க எக்ஸ்ட்ரீம். நன்றி சார். அடுத்ததாக தமிழ்நாடு